அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாம நேத்தே அமாவாசை. எல்லாருமே உங்களோட முன்னோர்களோட ஆசியை பெற்றிருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளோ, இல்ல அட்லீஸ்ட் காக்காக்காவது சாதம் வச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் நிறைவாகவும், முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி இருக்கு. அதாவது கடந்த மார்ச் 29லேருந்து ராகு கேது பிடிக்குள்ள எல்லா கிரகமும் இருந்திருக்கு. இப்போதான் முதல் முறையா செவ்வாய் வெளியில வருது. அதனால சில மாற்றங்கள் இல்ல, பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் லைவ்ல வரதுக்கு விரும்புகிறேன். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. லைவ்ல வர விருப்பம் இருந்தால் லைவ்னு மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு 27ம் 28ம் 2 நாள் லைவ்ல இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 25/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அம்மனுக்கு உகந்த நாள். நல்ல ஒரு கோயிலில் அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறது நல்லதாக இருக்கும். திதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி காலையில் 12:41 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரவு 11:40 வரைக்கும் பிரதம திதி. அதுக்கு அடுத்தது துதிய திதி இருக்குது. இப்போது நாளைக்கு சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. பொங்கல் வைக்கிறது நல்லதாக இருக்கும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் மாலை 4:04 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா மரண யோகமாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:52க்கும் சூரியன் மறைவு மாலை 6:38க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:15 முதல் 10:15 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 10:40லேருந்து 10:39லேருந்து 12:15 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுறதும் ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுறதும் நல்லது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 3:26லேருந்து 5:02 வரைக்கும் இருக்குது. குளிகை காலையில் 7:28லேருந்து 9:04 வரைக்கும் இருக்குது. பூச நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம், ஆனால் திதி சரியில்லாதனால வேண்டாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஆக்கம், ரிஷப ராசிக்கு சுகம், மிதுன ராசிக்கு பாராட்டு, கடக ராசிக்கு விரயம், சிம்ம ராசிக்கு ஆரோக்கியம், கன்னி ராசிக்கு ஜெயம், துலாம் ராசிக்கு திடம், விருச்சிக ராசிக்கு தானம், தனுஷ் ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு எதிர்ப்பு, கும்ப ராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு பாசம். இது நாள் முழுக்க எல்லா கிரகத்துக்கும் ராசிக்கும் நல்லாவே இருக்குது. நாளை சரியாக கொண்டு போங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்த 2 நாள் லீவு. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு 2-3 நாளாக நேற்றுலேருந்து கொஞ்சம் மனசுக்கு குழப்பமும் ஒரு நிலையில்லாத ஒரு மனநிலையோடு இருக்கீங்க. எந்த நேரத்தில் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. உங்களோட கிரகநிலைகள் 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், 5ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் மனசில் ஏதோ ஒரு கலக்கத்தை, இனம் புரியாத வேதனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நாள் முழுக்க ரொம்பவே கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட பொறுமையை இழக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அது செயல்களாக இருக்கட்டும், காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு பணப்பிரச்சனையும் ஏற்படாமல், பணத்தால் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அது பெருசாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்கள வீட்டில், வேலையில் எல்லா இடத்துலையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். பதட்டங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. பதட்டத்தால் பண இழப்போ ஆரோக்கிய பாதிப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகள் தடைப்படும். உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் பிரச்சனை கொடுக்காம, பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கங்க. தனக்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்குது. கூட பிறந்தவங்களோட ஆதரவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு மேஷராசிக்கு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே கடினமாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இல்லை. உங்களோட வேலைகளை எல்லாத்தையும் தலையில் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்குது. ஓய்வுக்கு நேரம் இல்லை. சௌகரியங்களை இழக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக திட்டமிட்டு உங்களோட முழு திறமையும் பயன்படுத்தி வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும். தேவையில்லாத எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாதீங்க. அடுத்தவங்க மேலே பழி சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அமைதியாக போகிறது நல்லது. இல்லைன்னா அந்த பழி உங்கள் மேலே திரும்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி பணத்தால பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது இல்லாம குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத புகைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு. அது தொணக்கூட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட மனசு விட்டு பேசுங்க. அமைதியா இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. லேசா எடுத்துட்டு போங்க. ஆ தொணக்கூட அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வீட்டு புனரமைப்புன்ற பேர்ல ஏகப்பட்ட செலவு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் கட்டாய செலவா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள திட்டமிட வேண்டியது அவசியமா இருக்கு. கையிருப்பு ரொம்பவே கம்மி. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, மலை போல இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம செலவுகள கண்காணிச்சு கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் பதட்டமும், பயமும், குழப்பமும் இருக்கு. அதுவே ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. பொறுமையா, நிதானமா செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதறப்படாதீங்க. நாள்ல பொறுமையும், நிதானமும் தேவை. உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய நாளா இருக்கு. சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். நிறைவான நாளா தான் இருக்கு. பாதிப்புகள் எதுவும் இல்ல. நாள உங்களுக்கு ஏத்தா மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட ராசியில சுக்கிரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும், 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். செய்ற செயல்கள், காரியங்கள்லாம் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க நீங்க உற்சாகமாவே இருப்பீங்க. மனசும், புத்தியும் தெளிவாவே இருக்கும். முக்கிய முடிவுகளும், முக்கிய விஷயங்கள பிளான் பண்றதும் இன்னைக்கு நல்லதா இருக்கும். நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சாதகமான நாள். குடும்பத்துக்குள்ள உறவினர்கள் வருகையால சந்தோஷம் இருக்கும். கூட பொறந்தவங்களோட ஆதரவு மனசுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. பெரியவங்க கிட்டலாம் பேசுறதுக்கும், இன்னைக்கு சில விஷயங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் நாள் நல்லாவே இருக்கு. நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்லயும் முன்னேற்றம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாரி தான் இருக்கு. உங்களோட செயல்பாடு உங்களுக்கே இன்னைக்கு பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு இன்னைக்கு தேவை. அது இருந்ததுன்னா, உங்களோட திறன எல்லாத்தையும் பயன்படுத்தி நாள நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு அர்ப்பணிப்போட உங்களோட வேலைகள செய்வீங்க. அதுக்கு நல்ல அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பிரச்சனைகள் எதுவும் இல்ல. வேலைகள்ல திறம்பட செய்றனால, ஆ நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்துக்கு உதவியான வகையில நாள் அமையும். ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கலகலப்பா, ஜாலியா எந்த ஒரு விஷயமும் இல்லாம, மனசுல லேசான அ மனதோட தொணக்கூட மகிழ்ச்சியாவே இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தையும், மன நிம்மதியும், புரிதலையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. பல விஷயங்கள பேசி தீர்க்கிறதுக்கும், பசங்களோட எதிர்காலத்துக்காக முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. குடும்பத்தில நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சிய பத்தி யோசிக்கவும் இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு அதிகமா தான் இருக்கு. அதே மாதிரி அ வெளிநாட்டுல இருந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன முதலீடு செய்றது சேமிப்புக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். எதிர்காலத்த நோக்கி முன்னாடி போறதுக்கு நாள் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், உறுதியும், ஆரோக்கியத்தில எந்த ஒரு பாதிப்பு இல்லாம வச்சிருக்கும். மனநிலையும் சந்தோஷமான மனநிலையா தான் இருக்கு. கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு பொறுப்புகளும், சில பதட்டங்களும் நிறைஞ்ச மாரி தான் இருக்கு. பொறுப்புகளால பதட்டம் இருக்கிறனால, நாள பொறுமையாவும், நிதானமாவும் கொண்டு போறது நல்லது. உங்க ராசியில குரு இருக்காரு. அதனால பொறுமையாவே நாள கொண்டு போங்க. பொறுமைய இழக்காதீங்க. 2ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், 3ஆம் இடத்துல செவ்வாயும், கேதும், ஆ 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள நீங்களே தலையில இழுத்து போட்டுக்காம இருக்கிறது நல்லது. உங்களுக்குள்ளேயே நாள கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே சுறுசுறுப்பா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாள வே விவேகமாவும், வேகமாவும் கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ அதை தவிர்த்துட்டு நாள முழுக்க சோம்பேறித்தனமா இல்லாம, உங்களோட வேலைகள கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா நல்லது.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு நாள் முழுக்க பொறுப்புகள் காரணமா நெறைய வேலைகளோ, காரியங்களோ செய்ய வேண்டியதா இருக்கு. எதெல்லாம் முக்கியமான வேலைகளோ அதெல்லாம் அட்டவணை போட்டு முடிச்சிருங்க. அ எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையோட கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பொறுப்புகள் காரணமா பதட்டம் நிறையிற மாதிரி இருக்கு. அந்த பதட்டத்த குடும்பத்துக்குள்ள காட்டாதீங்க. பேசும்போது வார்த்தைகள ரொம்பவே கவனமா பார்த்து பேசுங்க. கூட பொறந்தவங்களால சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படும். அதே மாதிரி பசங்களாலேயும் சின்ன பிரச்சனைகளையோ, செலவுகளையோ சந்திக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகை சந்தோஷத்த குடுத்தாலும், பிரச்சனைகளையும், செலவுகளையும் குடுக்குற மாரி தான் இருக்கு. சூழ்நிலைகள கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும்னா, கடினமையா உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது இருக்கு. திட்டமிட்டு செய்யலன்னா, பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு. வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி செய்யற காரியங்கள்ல பெர்ஃபெக்ட்டா தவறுகள் இல்லாம கவனமா ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணீங்கன்னா நல்லது. இல்லன்னா செஞ்ச வேலைய 2வது முறை செய்ற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்துக்குங்க. சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட கேஷுவலா பேசி பழகுறது நல்லது. அ இல்லன்னா தேவையில்லாம உறவ பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. வார்த்தைகள்ல முன்ன சொன்ன மாதிரி வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். நீங்க பேசுற வார்த்தைகளால பல பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுறதும், வார்த்தைகள கட்டுப்பாடு வைக்கிறதும் நல்லது. அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணம் இழக்காமல் இருக்க பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த செலவு முக்கியமான செலவுன்னு பார்த்து அந்த செலவ செய்யுங்க. தேவையில்லாத செலவுகள தவிர்த்துட்டீங்கன்னா, சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம சமாளிக்கலாம். பணப்பற்றாக்குறை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம், டென்ஷன் எல்லாமே கண் எரிச்சல், முதுகு வலி, கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மந்திரங்கள் சொல்லுங்க. ஓய்வு எடுத்தீங்கன்னா போதும். நாள ரிலாக்ஸா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றதே நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்குன்னு எல்லா விஷயத்திலயும் அவசரப்படாதீங்க. பொறுமையும், நிதானமும் தேவை. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து செயல்படுறது நல்லது. ஆ உங்களோட சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டியதும், செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். உங்க ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு. சூரியனும், புதனும் கூட இருக்காங்க. 2ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும் நல்ல ஒரு பலன் தர விதமா இருந்தாலும், பிரச்சனைகள இல்லாம பார்த்துக்கிறதுக்கு நல்லது. ஏன்னா, உங்களுக்கு பொறுப்பும், பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் விவேகமான முறையில அ அணுகுமுறை செய்றது நல்லது. கூட வேலை செய்றவங்களா இருக்கட்டும், அ கூட வீட்ல குடும்பத்திலயும் சரி, கவனமா பார்த்து நடந்துக்கிறது, சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதனால கொஞ்சம் கவலை பழைய விஷயங்கள்ல கிளறாம நாள அமைதியா கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அ கூட பொறந்தவங்க, அதே மாதிரி தொணக்கூடியும் எந்த ஒரு பிரச்சனைகளோ, விவாதமோ பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லது. வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் கவனம். உறவினர்கள் வருகை பிரச்சனைய ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும், நல்ல ஒரு பலன் தர மாரி தான் இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு நாள பெருசா எதிர்பார்க்காம நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. பணி சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பதட்டம் அதிகமா இருக்கிறது. பதட்டத்தினால தவறுகள் ஏற்படாம பார்த்துக்குங்க. உங்களோட பயணத்தையும், வேலையும் கரெக்ட்டா திட்டமிட்டீங்கன்னா 2மே பிரச்சனை இல்லாம போகும். அ பயணத்தால அலைச்சல் ஏற்பட்டாலும் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆ உங்களோட பழைய பிரச்சனைகள் காரணமா, அத தொணக்கிட்ட பேசி திரும்ப வந்து பிடிக்காத தருணங்கள கெளப்பாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அப்படியே கேஷுவலா எடுத்துட்டு போயிடுங்க. பழைய பிரச்சனைகள கிளறாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. தொணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்யுங்க. அவங்க உங்களுக்கு ஆறுதலா இருக்கணும்னா, உங்க மனசுல இருக்க கருத்துக்கள தெளிவா புரியிற மாதிரி எடுத்து சொல்லி, புரிதல அதிகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வீட்ல சீரமைக்கிற செலவு இருக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்பவே அதிகமா செலவு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள் செய்யலாமா, வேண்டாமான்னு யோசிச்சு செய்யுங்க. ஆ இல்லன்னா தள்ளி போடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாள அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ஆரோக்கியம் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு.
தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள சாப்பிடுறத தவிருங்க. வெயில்ல வெளியில எங்கேயும் அதிகமா ஹோட்டல்ல சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அ அலர்ஜி மாதிரி இல்லாம பார்த்துக்கிறது நல்லதா இருக்கும். நாள அமைதியாவும், பொறுமையாவும் கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் குழப்பமும், கொஞ்சம் பய உணர்வும் இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ராசியிலேயே செவ்வாயும், கேதுவும் இருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சந்திரன். இந்த 2, 3 நாள் எப்படி இருந்ததுன்னு தெரியறதுக்குள்ளேயே கொஞ்சம் பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும், சூழ்நிலைகளையும் பொறுமையா கையாளுங்க. அ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கவனமா கையாள வேண்டியது இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள்லயோ, பணப்பற்றாக்குறையோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கவனமா பார்த்து, வார்த்தைகள பார்த்து பேசுறது நல்லது. உறவினர்கள் வருகையும் சரி, சுபகாரிய முயற்சிகளையும் சரி, சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து, நாள சுமூகமா கொண்டு போனோம்னா, உங்களுக்கு பதட்டம் இல்லாம நாள அமைதியா கொண்டு போ வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போங்க. வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போட்டீங்கன்னா, ஒரு நம்பிக்கையும், உறுதியும் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அத வச்சு நாள கொண்டு போறது நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு, வேலைய பொறுத்தளவுக்கு வளர்ச்சி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க. யாரோட உதவியும், ஆதரவையும் எதிர்பார்க்காதீங்க. தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி, கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பணி சுமை அதிகமா இருக்கிறதுனால, பணிகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. தவறுகள் இல்லாம பாருங்க. உங்களோட பதட்டத்தையும், பயத்தையும் தொழில்லயோ, வேலையிலயோ கொண்டு வராம, உங்களோட வேலைகள கண்ணும் கருத்துமா செய்ய வேண்டியது அவசியம். பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களால இன்னைக்கு நீங்க பேசுற விதமும் சரி, நடந்துக்கிற விதமும் சரி, தொண மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. தொணையோட பேசும்போது ரொம்பவே கவனமா பார்த்து பேசுறது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. ஆ கேஷுவலா நடந்துக்குங்க. தொணைய அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லதா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி குடுங்க. துணைய மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, எந்த ஒரு பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. இன்னைக்கு போடலாம், வாங்கலாம், வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் வேண்டாம். கையில இருக்கிற பணமே பத்தல, செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முதலீடு செய்றதோ, இல்லன்னா ஆ சேமிக்கணுன்ற எண்ணம் கூட வேண்டாம். செலவுகள கட்டுப்படுத்தி கையில பணத்த வச்சுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு செரிமானம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குளிர்ச்சியான பானங்கள், குளிர்ச்சியான உணவுகள சாப்பிடாதீங்க. ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுறது ஆரோக்கியத்த கெடுக்காம பார்த்துக்க முடியும். ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கங்க. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உற்சாகமான நாள், நிறைவான நாள். செய்ற விஷயங்கள், அதாவது உங்களோட புத்திசாலித்தனம் இன்னைக்கு உங்களுக்கே பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், 12ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் எந்த விஷயத்திலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற நல்ல ஒரு ஆற்றலும், உறுதியும் நல்லாவே இருக்கு. எந்த காரியம் செய்றதா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட செய்றனால, நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வருமானம் அதிகமாகறதுக்கும், சேமிப்பு உயரவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். உறவினர்கள் வருகையோ, இல்ல நீங்க குடும்பத்தோட வெளியில போறதோ, நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆ வருமானம் அதிகமாகுது. சுபகாரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதத்துல நாள் இருக்கு. நாள திட்டமிட்டு கொண்டு போ வேண்டியது உங்க கையில இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சாதகமான பலன்கள், செய்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா தான் இருக்கும். எதுக்கும் யோசிக்காதீங்க. நாள போற போக்குல அடிச்சு தூக்கிட்டு போறது நல்லதா இருக்கும். உற்சாகத்தோடயும், மகிழ்ச்சியோடையும் நாள கொண்டு போவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொழில பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பா வேலைகள செய்யக்கூடிய நாளா இருக்கும். அதுவும் இல்லாம உங்களோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கஷ்டமான வேலைகளையும் பிளான் பண்ணி சீக்கிரமா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு. அ அது உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டையும், அங்கீகாரத்தையும் பெற்றுக் குடுக்குற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, நல்ல ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும், இல்ல உங்களோட வேலைகள்ல பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு.
இந்த நாள் பல விஷயமான சாதகமான பலன்களை ஏற்படுத்தி குடுக்கறனால, நாள சரியா பிளான் பண்ணீங்கன்னா, சாதகமா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நேர்மையான அணுகுமுறை, மனசு விட்டு எல்லாத்தையும் ஓப்பனா கொட்டி தீர்க்கிற மாதிரி இருக்கு. பல நாள் பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு வரும். உறவுல நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தோட வெளியில போறதுக்கும், அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறனால, நாள் முழுக்கவே மகிழ்ச்சியா போகும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட நாள் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும், உற்சாகத்துக்கும் ரொம்பவே உதவியா இருக்கு. நாள மகிழ்ச்சியாவே கொண்டு போங்க. பிரச்சனை இல்லாம நாளா போகுது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. சம்பாதிக்கிற பணத்த அப்படியே சேமிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கையில இருக்கிற பணமே உங்களோட செலவுகளுக்கு போதுமானதா இருக்கு. அதுவும் குடும்ப சந்தோஷம், பயனுள்ள சந்தோஷத்துக்காக செலவுகள், அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. மனநிறைவை ஏற்படுத்தி குடுக்கும். யா சுகமா, சந்தோஷமா நாள கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா தான் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆற்றல் நிறைஞ்சு காணப்படும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உற்சாகமா இருக்கு. சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியமே நாள்ல கிடையாது. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு நிறைவான நாளா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சில சூழ்நிலைகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும், செய்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமா தான் இருக்கும். பாதிப்பில்லாத நாள், மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. உற்சாகமா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்களோட 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சந்திரன், 11ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பாதிப்புகள் எதுவும் கிடையாது. வளர்ச்சிகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. ஏற்றமிக்க நாளாவும், சாதகமான நாளாவும் கொண்டு போறதுக்கு நாள காலையிலே திட்டமிட்டு செய்றது நல்லது. உங்களோட செயல்கள்ல நல்ல ஒரு சிறந்த முறையில செய்யறது உங்களோட திறமைகள வளர்த்துக் கொள்றதுக்கு உதவியா இருக்கும். கடின உழைப்பு உங்ககிட்ட நல்லாவே இருக்கு. உறுதியும் நல்லாவே இருக்கு. அதன் மூலியமா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாளா இருக்கும். செய்ற தொழிலா இருந்தாலும், வேலையா இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கும். உறவினர்கள் வருகையால சந்தோஷங்கள் இருக்கு. குடும்பத்தோட அமைதியான சூழ்நிலைகள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பசங்களால சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நண்பர்களால இனிமையான நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மனசுக்கு நிறைவாவும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நாள திருப்தியா கொண்டு போகலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கடினமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிக்க உங்களால முடியும். வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. பயணங்களால நல்ல ஒரு அனுகூலம் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீங்க பயணங்கள் மூலியமா செய்ற காரியங்கள் உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்கள நீங்களே புத்துணர்ச்சியாக உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அ நல்ல ஒரு வளர்ச்சி தெரியறதுனால, நல்ல ஒரு நிறைவான நாளா வேலைகள திருப்தியாவே செய்வீங்க. பாராட்டும் பேரும் நல்லாவே இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நேர்மையா, மகிழ்ச்சியா, நல்ல ஒரு இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாகும். நாள் முழுக்க சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. தொணக்கூட வெளியில போகவும், சில விஷயங்கள மனசு விட்டு பேசவும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆ எந்த ஒரு முடிவ எடுக்கிறதா இருந்தாலும், இந்த நாள்ல பயன்படுத்தி எடுக்கிறது நல்லது. சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. பாதிப்பில்லாத நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாவே இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கிற மாதிரி இருக்கும். வங்கி இருப்பு அதிகமாகிறத நீங்க பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு பங்கு வர்த்தகம் லாபகரமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதுல கொஞ்சமா முதலீடு செஞ்சு, கொஞ்சம் லாபம் அதிகமா பார்க்கறது நல்லது. அதிக முதலீடு செஞ்சு நஷ்டப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இந்த ஆஃபர். டெய்லியும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற புத்துணர்ச்சியும், மகிழ்ச்சியும் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. எல்லா விஷயத்திலும் சாதகமான பலன்கள் இருக்கு. பணமா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், நல்ல ஒரு நாளா தான் இருக்கு. நாள சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு நெறைய எண்ணங்கள், தூங்குறதில்ல, எதுவும் இல்ல. யோசனைகள் அதிகமா இருக்கிற ஒரு நாளா இருக்கு. பசங்களோட எதிர்காலமும், உங்களோட எதிர்கால வளர்ச்சியும் குறித்து அதிக அளவுல சிந்தனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, நாள போற போக்குல மகிழ்ச்சியா கொண்டு போங்க. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், 10ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிற மாதிரி இருக்கு. நாள்ல கொஞ்சம் சில தவறுகள் நீங்க செஞ்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் திருத்திக்கிறதும்,
சரி செய்ய வேண்டியதும் அவசியமா இருக்கு. உங்களோட செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள முறையா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் கட்டுப்பாடு ரொம்பவே அவசியமா இருக்கு. பணமா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கட்டுப்பாடோட வார்த்தைகள்ல பார்த்து பேசுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் உங்கள நீங்க பொறுமை இழக்காம பார்த்துக்கிறது நல்லது. உறவினர்களால பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும். பெற்றோர்கள் கூட அவங்களோட ஆதரவு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்களால வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. நாள பொறுமையாவும், நிதானமாவும் அடுத்தவங்கள அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கு. அப்பதான் நல்ல ஒரு அ சுமூகமான ஒரு நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில கொஞ்சம் பொறுமையோடும், உறுதியோடும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. இல்லன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்களோட பதட்டத்தையும், குழப்பத்தையும் வச்சுக்கிட்டு வேலைகள அவசரத்த அவசரத்தோடவும், பதட்டத்தோடவும் செய்யாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா உங்களோட வேலைகள செய்யுங்க. ஆ தவறுகள் இல்லாம திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பாதிப்புகள் இல்லாம போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ தொண பேசுற மாதிரியே உங்களுக்கு காயப்படுத்துற மாதிரி இருக்கும். அதன் மூலியமா தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலா எடுத்துட்டு போங்க. உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தொணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றதும், பேசுறதும், அவங்கள அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கே சீரியஸா எடுக்காம, லேசா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, பிரச்சனை இல்லாம போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேத்த மாதிரி பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அ எதிர்பாராத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அ கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வீண் விரயம் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. சேமிக்கலனாலும் பரவால்ல. பற்றாக்குறை இல்லாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால மனசுக்கு நிம்மதி இல்ல, தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, தோல் எரிச்சல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப அலட்டிக்காம நாள கேஷுவலாவும், பொறுமையாவும் கொண்டு போனீங்கன்னா, பாதிப்பு இல்லாம போக வாய்ப்புண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. உங்களுக்கு கொஞ்சம் ஆ பயம் எல்லாமே அதாவது பதட்டம், குழப்பம் எல்லாமே இருக்கு. தெளிவில்லாத சிந்தனைகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கவனம். உங்களோட ராசிக்கு ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. சனி பகவான் 4ஆம் இடத்துலயும், 6ஆம் இடத்துல சுக்கிரனும், 7ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல சந்திரனும், பு அ புதனும், சூரியனும் இருக்காங்க. 9ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும். உங்களுக்கே ஒரு பய உணர்வு, அ அதாவது அ ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலைகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே தவறுகள் நடக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நெறைய செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல கடின முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. வீட்டுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. உறவினர்கள் கூட பேசும்போதும், உறவினர்கள் கிட்ட பழகும்போதும் கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. தெரியாதவங்க கிட்ட ரொம்பவே கவனம். பணம் விஷயத்துல ரொம்பவே கவனம். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள், நண்பர்கள் கூட சண்டை போட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவனமா பார்த்து நாள கொண்டு போறது நல்லது. பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போகும். தேவையில்லாத மன வருத்தங்களோ, குழப்பங்களோ இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. தொழில் பொறுத்தளவுக்கு வேலையில பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. முடிஞ்ச அளவுக்கு மனச அமைதியா வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகள செய்றது நல்லது. அ அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாம நாள் போக வாய்ப்பு இருக்கு. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. அ அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பும், வேலையும் குடுக்காம உங்களோட வேலைகள நீங்க செய்றது நல்லது. ஏன்னா, செய்வாங்கன்னு நெனச்சு கடைசி நேரத்துல அது பிரச்சனையா போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்பவே கவனம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரச்சனைகளும், உங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் சரியில்லாதனால, தொணக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரியும், கோவமா இருக்கிற மாதிரியும் நடந்துக்கிறது நல்லதில்லை. அதெல்லாம் விட்டுட்டு, முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட நட்பாவும், கலகலப்பாவும் பேசுறது நல்லது. அது பிரச்சனை இல்லாம பார்த்துக்கும். சில விஷயங்கள, வருத்தங்கள மனசு விட்டு புரியிற மாதிரி சொன்னீங்கன்னா, புரிதல் ஏற்படவும், அவங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்களோ, விவாதங்களோ பண்ணாதீங்க. அமைதியா போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில பணம் இருக்கு. ஆனா, அஜாக்கிரதை காரணமா பணத்த இழக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா உங்களோட பணத்த கையாள வேண்டியது அவசியம். செலவுகள முற்றிலும் தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது, தப்பிச்சீங்க.
நல்ல செலவுன்னு நினச்சி செஞ்சு அது தேவையில்லாம போக வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்து பணத்த கையாளுங்க. தேவையில்லாம பணத்த இழந்துட்டு வருத்தப்படாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அ உஷ்ண சம்பந்தமா காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம். தண்ணீர் குடிக்கும்போது பார்த்து குடிங்க. வெளியில எதுவும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. செரிமான பிரச்சனையோ, காய்ச்சலோ இல்லாம பார்த்துக்கிறது நல்லதா இருக்கும். அமைதியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு திருப்தியான நாள். செய்ற செயல்கள், காரியங்கள் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி தான் இருக்கு. ஆ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே ஈஸியா, கேஷுவலா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு, ஆ 3ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல ஆ குரு, 7ஆம் இடத்துல சந்திரனும், புதனும், சூரியனும், 8ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும். குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எதிர்கால தொழில் வளர்ச்சிக்காக குடும்பத்தாரோட ஆதரவு நல்லாவே இருக்கு. மகிழ்ச்சியும், சந்தோஷங்களும், இனிமையான தருணங்களும் குடும்பத்துக்குள்ள இருக்கு. உறவினர்கள் வருகை நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்கு. எந்த ஒரு காரியமும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு தைரியமும், உறுதியும் இருக்கிற மாதிரி இருக்கு. செய்ற முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை அளிக்கிற மாதிரி இருக்கு. பயணம் செய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சந்தோஷங்கள் இருக்கு. வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு இருக்கு. உறவினர்களால எதிர்பாராத அ சுப செய்திகள் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அது மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். பசங்களாலயும் நல்ல ஒரு நிறைவான நாளா தான் இருக்கு. திருப்தியான நாளா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள செய்ற செயல்கள் மூலியமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட ஆ ஆற்றலும், உங்களோட திறமையும் உங்களுக்கே தெரிய வரா மாதிரி இருக்கு. உங்களுக்கிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிச்சு, உங்களோட செயல்கள், வேலைகள்ல நல்ல ஒரு திட்டமிட்ட செயல்பாடும், நல்ல ஒரு திறமைய பயன்படுத்தி, உங்களோட நாள்ல செய்ற செயல்கள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாவும், நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ வெகு விரைவில இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ சிலருக்கு எதிர்பார்த்த புதிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பும் அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பண்ணக்கூட நல்ல ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். 2 பேரும் பொருத்தமான ஜோடியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மனசு விட்டு பல விஷயங்கள பேசுவீங்க. பல பழைய நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துகிட்டு 2 பேரும் மகிழ்ச்சியாவும், புத்துணர்ச்சியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ள அதிக புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நிறைவான நாள், சந்தோஷங்கள் நிறைந்த நாளா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாவே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகையோ, இல்லன்னா சலுகை மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலியமா குடும்பத்தோட சந்தோஷமா செலவு செய்ற நாளா தான் இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிறனால கவலைகள் இல்ல. சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட தைரியமும், உறுதியும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். மனநிறைவான நாள், மகிழ்ச்சியான நாளா இருக்கறனால, எந்த ஒரு கவலையும் இல்லாம நாள உங்களுக்கு ஏத்த மாரி கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. சரியா நாள பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமையிற மாதிரி இருக்கும். கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி. உங்களுக்கு டபுள் சந்தோஷம் இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு புத்துணர்ச்சியும், உற்சாகமும் நிறையவே இருக்கு. தைரியமும், தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கனால, செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை பெற்று தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட ராசியில ராகுவும், 2ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல சுக்கிரனும், 5ஆம் இடத்துல குருவும், 6ஆம் இடத்துல சந்திரன், புதன், சூரியன், 7ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நினைவுகள் கொண்டு போற நாளா தான் இருக்கு. நாள் உங்களோட சுய மேம்பாட்டிற்காக நல்லாவே பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட நண்பர்களோட ஆதரவு இருக்கு. குடும்பத்தாரோட ஆதரவும் இன்னைக்கு நல்லா இருக்கும். பெரியோர் உங்களோட ஆலோசனைகள் தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கு குடும்பத்தாரோட ஆதரவு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். மனசுக்கு நிறைவான நாளா இருக்கு. சில விஷயங்கள் சுப செய்திகள் காத்தோட வந்து சேர்ற மாதிரி இருக்கும். எதிர்பாராத திடீர் பணவரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பசங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கு. மகிழ்ச்சியான நாளாவும் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நாள் உங்களுடையது. அத பயனுள்ள வகையில கொண்டு போறது உங்க கையில இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்லா வந்து வேலைகள விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு கடின முயற்சியா இருந்தாலும் உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையே இல்ல. நல்ல ஒரு சௌகரியமா உங்களோட வேலைகள செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு.
உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தவங்களுக்கு உங்களோட யுக்திய பயன்படுத்தி நீங்க செய்ற வேலைகள் அடுத்தவங்களுக்கு பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைவான நாளா இருக்கும். வேலைகள்ல திருப்தியும், மகிழ்ச்சியும் நல்லாவே நிறைஞ்சிருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட அதிக அளவுல புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட நல்ல உறவ பராமரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மனசு விட்டு சில விஷயங்கள் பேசலாம். எதிர்கால வளர்ச்சிக்காக முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. 2 பேரும் உட்கார்ந்து பேசினீங்கன்னா, பல விஷயங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான பலன் தர வகையில இருக்கு. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. மகிழ்ச்சியாவே தொணக்கூட நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு விட்டு பேசக்கூடிய நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் நல்லாவே இருக்கு. சேமிப்பு அதிகமாகறத கண்கூடா பார்க்குற மாதிரி இருக்கு. எதிர்பாராத பணவரவு ஆல்ரெடி சொல்லியிருக்கு. அதன் மூலியமா நல்ல ஒரு சேமிப்பும் அதிகமாகும். பயனுள்ள வகையில செலவுகள்னால எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அ குடும்பத்துக்கான செலவுகள், தேவையான செலவுகள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. முதலீடு செய்றதுக்கும், சேமிக்கிறதுக்குமே அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வு ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லா விஷயத்திலயும் சாதகமான பலன்கள். சின்ன சின்ன முயற்சிகள் கூட நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. உங்களுக்கு காலையிலேயே கொஞ்சம் பொறுப்புகள் காரணமா நெறைய வேலைகள் இருக்கு. நெறைய செயல்கள், காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அ திட்டமிட்டு செய்யுங்க. அவசரமா பதட்டத்தோட எந்த ஒரு விஷயமும் செய்யாம இருக்கிறது நல்லது. உங்களோட ராசியில சனி பகவான் இருக்காரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, ஆ 5ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன் இருக்காங்க. 6ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும், 12ஆம் இடத்துல ராகுவும் தூக்கத்த கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. மனச எந்த ஒரு விஷயத்துக்கும் குழப்பிக்காதீங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள கரெக்ட்டா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா செய்யறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. முடிஞ்சா உங்களோட பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போறதுக்கு நல்லதா இருக்கும். உறவினர்கள் வருகையால ஆ சில சுப செய்திகள் கிடைச்சாலும் பிரச்சனைகளும் இருக்கும். செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. கூட பொறந்தவங்களோடையும், குடும்பத்துக்குள்ளேயும் எந்த ஒரு வாக்குவாதமோ, விவாதமோ பண்ணாம இருக்கிறது நல்லது. தொணக்கூடயும் சரி, அமைதியும், பொறுமையும் அவசியமா கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலைகள்லயும் சரி, நிதானமும், பொறுமையும் தேவை. கூட வேலை செய்றவங்களோட அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளோ, இல்ல வீண் செலவுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பொறுமை இழந்து காணப்படுற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள ப்ரொஃபஷனலா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்யுங்க. உங்களோட பயம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு காரணமா வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லன்ற மாதிரி உங்களோட நாள உங்களோட வேலைகள கவனமா திட்டமிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. பெரிய அளவுல பாதிப்பு இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. கவனமா கேஷுவலா நாள கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ உங்களோட கருத்துக்கள தேவையில்லாம திணிக்கிற மாதிரி ஒரு நாளா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல அதிகப்படுத்துறதுக்கும், 2 பேரோட கருத்துக்கும் மதிப்பு குடுக்குற மாதிரி இருந்தா நாள் கொஞ்சம் அமைதியா போகும். தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ஏற்படுத்தாதீங்க. பழைய பிரச்சனைகள கிளறாதீங்க. குடும்பத்தில ஏற்கனவே சின்ன சின்ன சலசலப்புகள் போயிட்டுருக்கு. அத பெருசாக்காம பார்த்துக்கிறது நல்லது. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் உன்னதான் இருக்கு. ஆனா, எதிர்காலத்துக்கு பணத்த சேமிக்க முடியாது. செலவுகள் பசங்களாலயும் சரி, உறவினர்களாலயும் சரி, வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்திட்டு சேமிக்க வேண்டியது அவசியம். அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முடிஞ்சா பாருங்க. பண இழப்போ இல்லன்னா விரயம் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயம் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ம் கொஞ்சம் உங்களோட வளர்ச்சி குறித்து ஏகப்பட்ட மனக்குழப்பம், குடும்பத்த பத்தி ஏகப்பட்ட சிந்தனைகள், தூக்கமில்லாத மனநிலை, இதெல்லாம் ஆரோக்கியத்த பாதிக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போறது நல்லது. வெளியில போங்க. சினிமாக்கு போறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பார்த்துக்கங்க. கூடிய விரைவில 27, 28 செவ்வாய் பெயர்ச்சிக்கான பலன்கள் அ லைவ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், இவ்வளவு நாள் ராகு கேது பிடியில இருந்து முறையா செவ்வாய் வெளியில வர்றதுனால, கண்டிப்பா அதாவது அ ச சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியோட பலன்கள் இனிமே தான் தெரிய ஆரம்பிக்கும்.
அத பயன்படுத்திக்கிறதுக்காக கண்டிப்பா லைவ்ல வர விருப்பம் இருக்கவங்க, உங்களோட ராசியும், லைவ்னும் கமெண்ட் பண்ணுங்க. 27 இல்ல 28 2 நாள்ல 1 நாள் கண்டிப்பா லைவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த சேனல ஷேர் பண்ணுங்க. வீடியோவ ஷேர் பண்ணுங்க. லைவ் போட்டாலும் அந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லைவோட வீடியோ லிங்க் அனுப்புறேன். அத ஷேர் பண்றது நல்லது. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. நன்றி, வணக்கம்.